வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது கன்னிராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய புரட்டாசி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் தன்னுடைய வாழ்க்கையில் தரப்போகுதுன்றதை பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை சதய நட்சத்திரம் 3வது மாதத்தில் கும்பராசி கன்னியா லக்னத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்படி பிறக்கப்படக்கூடிய புரட்டாசி மாதம் கன்னிராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? கன்னி ராசியாதிபதி புதன் புரட்டாசி மாதம் 7ஆம் தேதி தன்னுடைய கன்னி ராசி சொந்த வீட்டில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதி வரைக்கும் ஆட்சி பெற்று உச்சமம் பெற்றிருக்கிற தருணம் இந்த புரட்டாசி மாதம். அதுபோக சூரிய பகவான் கன்னி ராசியில மாதம் முழுவதும் பயணிக்கக்கூடிய ஒரே மாதம் இந்த புரட்டாசி மாதம். ஆக இந்த மாதத்துல கன்னிராசி நண்பர்களுக்கு நிறைய மாற்றங்களும் நிறைய மாறுதலும் ஏற்பட போகுதுங்க. அதை பத்தி தான் விரிவா இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். பொதுவாக எதிர்பார்ப்புகள் அப்படின்றது எல்லாருக்கும் இருக்குதான் செய்யுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு. முதல்ல கன்னிராசி நண்பர்களுக்கு தொழில் ஸ்தானம், நான் டெம்பரவரியாக நான் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, தற்காலிகமாக நான் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க ஒரு நிறுவனத்தில், அது அரசாங்கத்திலையும் அப்படி தான் இருக்கிறேன், இல்லை தனியார்லையும் அப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி சொல்லி சங்கடப்பட்டு இருக்கிற நண்பர்களுக்கு இது சிறந்த நேரம். சங்கடம்னா 4-5 வருஷமா இப்படியே போய்கிட்டு இருக்குதுங்க, 600 ரூபாய் சம்பாதனை ஒரு நாள் கொடுக்குறாங்க, அதுக்கு நான் 12 மணி நேரம் வேலை செய்கிற மாதிரி இருக்குதுங்க அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கிற நண்பர்களுக்கு இந்த தருணத்தில் உங்களுடைய வேலை நிரந்தரமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வேலை வாய்ப்பே என்னால் எந்த வேலைக்கும் போக முடியலைங்க, எது எடுத்தாலும் ஃபெயிலர் ஆகுதுங்க, வேலையே இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கணுங்க அப்படின்னா இந்த தருணத்தில் உங்களுடைய படிப்புக்கு தகுந்த வேலையோ அல்லது உங்களுடைய திறமைக்கு தகுந்த ஒரு வேலையோ நிச்சயமா இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. அதுல மாற்று கருத்து இல்லை. உங்களுடைய ராசியில சூரிய பகவான் சுக்கிர பகவானோடையும் கேது பகவானோடையும் மாத தொடக்கத்துல இருக்கும். அப்போ குரு பகவானுடைய பார்வை, செவ்வாவுடைய சாரத்தில் இருக்கக்கூடிய குரு, சுக்கிர பகவானுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குரு சுக்கிர பகவானை பார்ப்பார். சுக்கிர பகவான் அப்படின்றவர் கன்னி ராசிக்கு தனஸ்தானாதிபதி, தனத்துக்கு சொந்தக்காரர் சுக்கிர பகவான் தான். அப்ப தனஸ்தானாதிபதி கன்னி ராசியில இருக்க, கன்னி ராசியில் இருக்கக்கூடிய தனஸ்தானாதிபதி சித்திர நட்சத்திரம் சொல்லக்கூடிய செவ்வாவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார். சித்திர நட்சத்திரம் 2வது பாதத்துல 178 டிகிரியில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான செவ்வாவுடைய பார்வை பார்ப்பார். 10வது பாவகம் தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சூரிய பகவானை பார்க்கிறாரு, சுக்கிர பகவானை பார்க்கிறாரு, கேது பகவானை பார்க்கிறாரு. உங்களுடைய எண்ணம் புத்தி சிந்தனை தெளிவா இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு வேலைக்கு ஒரு இன்டர்வியூக்கு போயிருந்தனுங்க, தெரிஞ்ச கேள்விக்கே என்னால் பதில் சொல்ல முடியலைங்க அப்படின்னா இந்த நேரத்தில் உங்களுடைய அந்த பேச்சு திறமையாக இருக்கட்டும், செயல் சிந்தனையாக இருக்கட்டும், உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி கண்டிப்பாக அதில் ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். அதுபோக செவ்வாய் மட்டும் நம்ம ராசியை பார்க்கல, குரு பகவான் சுபஸ்தானாதிபதி செவ்வாவுடைய சாரத்தில் இருந்து நம்ம ராசியை பார்க்கிறார், சுக்கிரனுடைய வீட்டில் இருந்து சுக்கிர பகவானை பார்க்கிறார். இதனால நிச்சயம் 100% இந்த கன்னிராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில வளர்ச்சி வரத்துக்கான தருணத்தை இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. 7ஆம் தேதியிலிருந்து உங்க வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு மாற்றம் 7ஆம் தேதியிலிருந்து பார்த்துக்கோங்க. ஆங்கில தேதி என்னன்றது நீங்க பார்த்துக்கோங்க. புரட்டாசி மாசம் 7ஆம் தேதி, புரட்டாசி 7ஆம் தேதியிலிருந்து புரட்டாசி 24ஆம் தேதி வரை பார்த்தீங்கன்னா கன்னிராசி நண்பர்களுக்கு நீங்க இந்த நாளுக்காக தான் இத்தனை வருஷம் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேனுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு, நினைக்கிற அளவுக்கு நல்லது நடக்க போகுது. 10 வருஷமா நான் வரனே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், வரன் செட் ஆகலைங்க. 10 வருஷமா வாங்கின பணத்துக்கு வட்டியே கட்டிட்டு இருக்கிறேனுங்க, கடனை கட்டின பாடு இல்லைங்க. இந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்கதான் செய்யுது ஒவ்வொருத்தருக்கும். இந்த நேரம் உங்களுடைய மன வாழ்க்கைக்காக இருக்கட்டும், இல்லை மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்களாக இருக்கட்டும், இல்லை பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனைகளாக இருக்கட்டும், சரிப்படுத்துறதுக்கு உண்டான நேரம். திருமணம் நடக்கலைன்னு சங்கடப்பட்டு இருக்கிறீங்களா, இந்த தருணத்தில் மன வாழ்க்கை அமையறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். அமைதியோ இல்லையோ அமையறதுக்கான ஒரு பாதையை கொடுத்துரும். ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க.
நான் பார்க்காத ஜோசியம் இல்லை, பண்ணாத பரிகாரங்கள் கிடையாது, போகாத கோவில் குளம் கிடையாது, இது வரைக்கும் நல்லது நடக்கலை, இதை நீங்கள் சொல்கிறீங்க நடந்துருமா சார் அப்படின்னா, நான் சொல்கிறது நடக்கணும்னு விதி இருந்தால் மாறவா போகுது? நேற்று வரைக்கும் என் வீடியோவை நீங்கள் பார்க்கல, யதார்த்தமாக உங்கள் கண்ணில் நான் பட்டிருக்கேன். இது ஏன் விதியாக நினைக்கக்கூடாது? நீங்கள் நான் உங்களுக்கு இவ்வளோ காசு செலவு பண்ணி இந்த பரிகாரம் பண்ணுங்க அந்த பரிகாரம் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. உங்களுக்கு சொல்கிற ஒரே வார்த்தை, இந்த நேரத்தில் முயற்சி பண்ணுங்க. அதாவதுங்க, இந்த பிரபஞ்சத்தில் எல்லாத்துக்குமே ஒரு நேரம் இருக்குதுங்க. கருதரிக்கிறதுக்கு ஒரு நேரம்னா, கருதரிச்ச குழந்தை முழுமை அடைகிறதுக்கு ஒரு நேரம், பிறக்கிறதுக்கு ஒரு நேரம், பிறந்த குழந்தை நடக்கிறதுக்கு ஒரு நேரம், ஓடுறதுக்கு ஒரு நேரம். அப்போது அதுக்கான நேரம் இல்லை, ஒரு செயல் செய்யறதுக்கான நேரம் இல்லாமல் நாம் முயற்சி பண்ணுறது வேஸ்ட். கன்னிராசியில் பிறந்தவங்க 6 வருஷமாக வரேன்னு பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, 50 வருஷமாக வரேன்னு பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் தள்ளுங்க. புரட்டாசி 7ஆம் தேதியிலிருந்து புரட்டாசி 24ஆம் தேதி வரை உங்களுடைய ராசிநாதன் உங்கள் ராசியில் ஆட்சி பெற்று உச்சம் பெறுவார். 12வது பாவகத்துக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான், இது மன வாழ்க்கைக்கு முக்கியமான இடம். ஐன சுகஸ்தானாதிபதினு சொல்லுவாங்க 12வது பாவகத்தை. அப்போ அந்த ஐன சுகஸ்தானாதிபதியோட உங்க ராசிநாதன் சேர்ந்து அஸ்தமனம் அடையாம யோகமா வராரு. புதன் ஆதித்ய யோகம் அப்படின்ற ஒரு யோகமா வராரு. இதுல செவ்வாய் முக்கியமான கிரகம். பெண்கள் ஜாதகத்தில் செவ்வாய் தான் கல்யாண காரகன் நம்ம சொல்லுவோம். செவ்வாவுடைய பார்வை, செவ்வாவுடைய நட்சத்திரத்தில் இருக்கும் குருவுடைய பார்வை, இந்த புதனாதித்ய யோகமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்கள் ராசிக்கு 7வது பாவகம் திருமண ஸ்தானத்தை பார்க்குறார். ஏற்கனவே திருமண ஸ்தானாதிபதி தான் குரு. திருமண ஸ்தானாதிபதி நம்ம ராசியை பார்க்குறார். நம்ம ராசிநாதனான புதன் திருமண ஸ்தானத்தை பார்க்குறார். இந்த மாதிரி ஒரு நேரம் மீண்டும் உங்களுக்கு வரணும்னா 12 வருஷம் ஆகும். 12 வருஷம் கழிச்சு யார் இருக்காங்க யார் இல்லைன்னு யாருக்கும் தெரியாது. யார் மூச்சு யார் கையிலையும் இல்லை. இந்த நேரத்தை பயன்படுத்தி பாருங்கன்றேன். 1. 2வது, அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து ஊருக்கு கூப்பிட்டு உலகத்தை கூப்பிட்டு கல்யாணம் பண்ணணுங்க. ஆசை 30 நாள் மோகம் 60 நாள்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேனுங்க. என் வாழ்க்கையில் நடந்துடுச்சு. ஆணும் பொண்ணுக்குள்ளார சிக்கல் ஆகி போச்சுங்க, பிரிவினைகள் அடைகிற அளவுக்கு இருக்கும் அப்படின்னா இந்த நேரத்தில் கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற கருத்து வேறுபாடு சரியாகிறதுக்கான பிராப்தத்தை இந்த பிரபஞ்சம் தரும். இல்லை நிரந்தரமாக பிரிஞ்சு போயிட்டேனுங்க, மறுமணத்துக்கு தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், மறுமணம் நடக்குமா சார் அப்படின்னா அதுவும் இந்த தருணத்தில் ஏற்படும். 2வது, நான் இன்னொன்று சொன்னேன். என்ன சொன்னேனுங்க? கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருந்தாலும் பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனையும் சரியாகும். எப்போ சரியாகும்னா, தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 26ஆம் தேதி, புரட்டாசி 26ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 3வது பாவகத்துக்கு போவார். 3வது பாவகத்தை போகும்போது இந்த குரு பகவானுடைய பார்வை வாங்குவார். தேவகுருவுடைய பார்வை அசுரகுரு மேல படும். அசுரகுரு தேவகுருவை பார்ப்பார். அப்போ தேவகுருன்றது குரு பகவான், அவரு நம்ம ராசியை பார்க்கிறார். ராசிக்கு 3வது பாவகத்தில் இருக்கக்கூடிய தனஸ்தானத்தை பார்க்கிறார். பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனை சரியாகும். அப்போ வேலை வாய்ப்பு கொடுக்கறது உறுதி. ஏதோ உங்க சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துரும். சரிங்களா? பொருளாதாரத்தில் பிரச்சனைன்றது எல்லாருக்கும் இருக்குதாங்க செய்யுது. பொதுவாக நம்ம 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறோம்னா 12,000 ரூபாய்க்கு நம்ம தேவைகள் வச்சுக்குவோம். 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறோம்னா 40,000 ரூபாய்க்கு நம்மளுடைய தேவைகள் வச்சுக்குவோம். கிட்டத்தட்ட ஒரு 50 வயசு வரைக்கும் எல்லா மனசாலும் செய்யக்கூடிய ஒரே தப்பு அதுதான். 50 வயசுக்கு மேலே ஆகி வச்சுக்கோங்களேன், அந்த பக்குவம் எங்கிருந்து தான் வருதுன்னு தெரியல. 100 ரூபாய் இருந்தால் 10 ரூபாய்க்கு தான் தேவைகள் வச்சுக்குவாங்க. இது 50 வயசுக்கு மேலே. அப்போது இந்த தருணத்தில் இந்த பிரபஞ்சம் ஒரு அனுபவம் கொடுக்கும். இருக்கிற பிரச்சனைகள் சால்வ் ஆகிறதுக்கான பாதையை உருவாக்கி கொடுக்கும். 5 நாள், புரட்டாசி 26ஆம் தேதியிலிருந்து புரட்டாசி 30, 31 வரை ஒரு 5 நாள் ஒரு சாதகமான நேரத்தை கொடுக்க போகுது. பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? அப்போ
கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற கருத்து வேறுபாடு சரி பண்ணிக்கிறதுக்கும், காதலர்களுக்கு இடையில இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு சரிப்படுத்திக்கிறதுக்கும், நிரந்தரமாக பிரிஞ்சு போனவங்க மறுமணத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கும், திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீக்கிக்கிறதுக்கும், அதே மாதிரி வேலை வாய்ப்பில் இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்திக்கிறதுக்கும், அவ்வளோ என்னத்துக்கு புத்திர பாக்கியம். ஏன்னா குரு பகவான் புத்திர பாக்கியாதிபதி. அப்போ குரு பகவான் செவ்வாவுடைய சாரம் வாங்கி நம்ம ராசியை பார்க்கிறார். அதே மாதிரி புத்திர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் நம்ம ராசிக்கு 2வது பாவகத்தை பார்க்கிறார். இது எல்லாமே நமக்கு சாதகமான தருணம். அதனால குழந்தை பாக்கியம், புத்திர செல்வம் அமைகிறதுக்கான தருணத்தை கொடுத்துரும் இந்த பிரபஞ்சம். புரட்டாசி மாதம் அப்படின்றது என் மனசுக்கு சொல்கிறேனுங்க, என்னுடைய தனிப்பட்ட கருத்து இது. கன்னிராசி நண்பர்களுக்கு 100% ஒரு அருமையான தருணமாக, அற்புதமான தருணமாக இருக்க போகுதுன்றதுல மாற்று கருத்து கிடையாது. என்னுடைய வார்த்தைகள் கொஞ்சம் புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். ஏன்னா நான் ஏற்கனவே 2-3 வீடியோவில் சொல்லியிருந்தேனுங்க. சர்ஜரி ஒன்று இல்லை 2 சர்ஜரி. ஒரு சர்ஜரி பார்த்திங்கன்னா வாய்க்குள்ளார அந்த ஸ்கின் எடுத்து பண்ணியிருக்காங்க 2 பக்கம். அதனால் பார்த்திங்கன்னா இன்னும் 1 மாதம் ஆகிடும் நான் நார்மலாக பேசுகிறதுக்கு. என்னுடைய வார்த்தைகள் பழையபடி இருக்கிறதுக்கு கிட்டத்தட்ட இன்னும் 1 மாதம் ஆகிடும். ஸோ இந்த புரட்டாசி மாதம் கன்னிராசியில் பிறந்த நண்பர்களுக்கு 100% திருப்புமுனை தான். முக்கியமான சமாச்சாரத்தை விட்டுட்டு பாருங்கள். இந்த வெளிநாடு போகணும், இல்லை வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைகள் செய்யணும் அப்படின்னா இது அருமையான நேரம், அற்புதமான நேரம். புரட்டாசி 7ஆம் தேதியிலிருந்து புரட்டாசி 24ஆம் தேதி வரைக்கும் வெளிநாடு சூப்பராக இருக்கும். நீங்கள் வெளிநாடு போனாலும் சரி, இல்லை வெளிநாட்டுக்கு இங்கிருந்து வேலை நீங்கள் செஞ்சு கொடுத்தாலும் சரி, பிரமாதமாக இருக்கும். எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேனுங்க, இல்லை எக்ஸ்போர்ட் பண்ணலாம்னு இருக்கிறேனுங்க அப்படின்னா இதெல்லாம் அருமையான தருணம், அற்புதமான தருணம். ஷேர் மார்க்கெட் அதே மாதிரி நான் ஷேர் மார்க்கெட்டில் பிஸ்னஸ் பண்ணலாம்னு இருக்கிறேனுங்க அப்படின்னா கொஞ்சம் யோசனை பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் இருந்தால் நீங்கள் செய்யுங்க, சூப்பராக இருக்கும். 100% கன்னிராசி நண்பர்களுக்கு கஷ்டங்கள் நீங்கக்கூடிய ஒரு தருணம் வரக்கூடிய புரட்டாசி மாதம். அனுபவித்து சொல்லுங்கள். ஆராய்ச்சி நான் சொல்லியிருக்கேன், அனுபவித்து சொல்லுங்கள். சாதிச்சிங்களா, சம்பாதிச்சிங்களா, சங்கடப்பட்டீங்களா அப்படின்றது நீங்கள் அனுபவித்து சொல்லுங்கள். நிச்சயமாக சாதகமான நேரம். இந்த தருணங்களில் உங்களுடைய சுய ஜாதகம் எப்படி இருக்குதுன்றது ஒரு முறை நீங்கள் பார்த்துக்கிறது அவசியமானது. சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குதுன்னு எந்த ஜோசிகாருக்கும் தெரியாது. மாதத்தில் ஏற்படக்கூடிய அந்த கிரகங்களுடைய பயிற்சியை கொண்டு தான் உங்களுக்கு பலன்கள் சொல்கிறோமே தவிர உங்களுடைய சுய ஜாதகத்துக்கும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. சரி நண்பர்களே, என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்தமைக்கு மனசில் இருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.